ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நேரமும் நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிப்பதற்குள்ளேயே அத்தனை விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாய். எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைப்பதும் கிடையாது, நீ சுலபமாக அனுபவித்ததும் கிடையாது. எனக்கு இது கிடைச்சிருச்சு, இது நான் இன்னைக்கு செஞ்சேன், எனக்கெல்லாம் சுலபமா கிடைச்சிருச்சு என்று உனக்கு அதற்கான வாய்ப்புகள் கூட கிடைப்பது கிடையாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கிடைக்கிறத கூட சுலபமா சில பேரு தட்டி பறிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் இவங்களாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராங்க என்று அதிகமான யோசனையும் அதிகமான கவலையும் உன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தங்கமே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். நீ யார மழை போல நம்புகிறாயோ, நீ யாரு உன்னுடைய குடும்பத்துல அதிகமா நம்புற, உன்னுடைய வாழ்க்கை துணை. உன்னுடைய வாழ்க்கை துணையுடைய இரத்த உறவுல இருக்கிற ஒரு கொடூரமான, அதாவது மனிதன் என்று சொல்ல முடியாது, அந்த அவர்களுடைய கணவனும் மனைவியையும் ஒரு மனிதர்கள், இவர்கள் மனசாட்சிக்கு பயந்து இவங்க செய்யறாங்க இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. உன்னுடைய கணவனுடைய இரத்த உறவுல இருக்கிறவங்க கணவனும் மனைவியும் ஒரு மனுஷன்னு சொல்லவே முடியாது. யாருடைய வாழ்க்கை முன்னேறுதோ அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து அவர்களை எப்படி கீழே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வரலாம் அப்படின்னு பாக்குற அவர்கள் மிருகம் என்று சொல்லவும் முடியாது, மனிதன் என்றும் சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கொடிய ஒரு கெட்ட ஒரு உயிர் என்றுதான் சொல்ல முடியும். புரிகிறதா? ஒரு நாய்க்கு ஒரு வேளை உணவு போட்டால் கூட அடுத்த வேளை காலை சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் உன்னுடைய உழைப்பிலேயோ வாழ்ந்தார்கள், வாழ்ந்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் கைராசியானது அவர்களுடைய குடும்பத்திற்கு போய் அவர்கள் இப்பொழுது ஜெகஜோதியாக வாழ்கிறார்கள். ஆனால் மற்றவன் வாழ்ந்து விடுவானோ என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில், ஒரு கொடூர எண்ணத்தில் என்ன செய்கிறார்கள் அவர்கள்? தீய விஷயத்தில் அவர்களுடைய காசை செலவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்கள். அதாவது செய்வினை, அந்த விஷயத்தை செய்து வாழ்க்கையை கெடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். இதற்காக அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக பல லட்சம் கூட செலவு செய்து, அவர்களுடைய காசை செலவு செய்து கூட அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமை அவர்களுடைய கண்ணை பறிக்கிறது. நீ எதையுமே வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது. எல்லா நிமிஷமும் உன்னுடைய குடும்பம் குடும்பம் என்று எப்பொழுதும் குடும்பத்தை பார்த்து பார்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். யாரிடமும் எப்பொழுதும் எந்த ஒரு சிறிய விஷயத்தை கூட சொன்னது கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் உனக்கு முக்கியம். மற்றவர்கள் கூட அவருடைய குடும்பத்தில் இருக்கும் சில விஷயங்களை வெளியில் சொல்வார்கள். ஆனால் நீ எப்பொழுதுமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை வெளியில் சொன்னதே கிடையாது. மற்றவர்கள் கூட கேட்பார்கள், ஏன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் என்கின்றாய் என்று. ஆனால் நீ சொல்வார், எனக்கு அப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை, என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கொள், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வார். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் மறந்துதான் ஒவ்வொரு நபரிடமும் நீ பேசுகிறாய். ஆனால் எல்லோரும் நினைத்துக் கொள்வது நீ சந்தோஷமாக இருக்கிறாய், காசு பணத்தோடு இருக்கிறாய் என்று. ஆனால் நீ காசு பணம் இல்லாமல் இருக்கிறாய் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் சொன்னேன் அல்லவா, இந்த முறையில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் கெடுக்கலாமோ அந்த மாதிரியான திட்டங்கள் அனைத்தையும் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் போடுவது அனைத்தும் வீணான ஒன்று. ஐயோ, அவர்கள் போடுகிறார்களே என்று நீ கவலைப்படாதே. அவர்கள் போடும் அனைத்து திட்டமும் பூஜைகளும் அவர்கள் காசுக்கு வந்த கேடுதான். அவர்களுடைய ஒரு பூஜை கூட உன்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. அவரவர்கள் செய்யும் விஷயங்கள் அவரவர்கள் நிச்சயமாகவே அனுபவிப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் இப்பொழுது சரியில்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நேரங்கள் சரியில்லை என்றாலும் தெய்வங்கள் உன்னோடு இருக்கிறது. சரியா? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யாரும் எந்த ஒரு தீய விஷயமும் செய்வினையோ இல்லை பில்லி சூனியம் எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னை யாருமே மாட்டிவிடவே முடியாது. ஏனென்றால் உன்னோடு அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம். ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னோடு இருந்து
உன்னுடைய எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்து கொண்டு உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கும் பொழுது எதுவும் உன்னை நெருங்காது. அப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் என்ன ஆகும், எங்கு போகும் என்று கேட்டால் அவர்களுக்கு அது திரும்பும். ஒரு செய்வினை செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அந்த செய்வினையை ஒரு நபருக்கு ஏவி விடுகிறார்கள். அது அவர்களுக்கு பழிக்காத பொழுது, அவர்களை சுற்றி தெய்வங்கள் இருக்கும் பொழுது அது வேறு எங்கு போகும் என்றால் செய்தவர்களுக்கு வினையாகிவிடும். செய்தவர்களுக்கு அது கஷ்டமாகிவிடும். பல கோடி ரூபாய்களில் செய்தாலும் ஒரு நபருக்கு அது போகவில்லை, அது ஒழுங்காக போய் செல்லவில்லை என்றால் அது அப்படியே யார் செய்தார்களோ அவர்கள் பக்கமே அது திரும்பிவிடும். இதுதான் உண்மை. இது உண்மையாக நீ எடுத்துக்கொண்டாலும் சரி, இது பொய் என்றாலும் சரி, நான் சொல்வது உண்மையான ஒன்று. காலம் உனக்கு யார் யார் எப்படி என்னென்ன விஷயங்கள் செய்கிறார்கள் என்பதை உனக்கு அப்பப்போ வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டேதான் இருக்கிறது. எல்லா நிமிஷத்திலேயுமே நீ எல்லாரையுமே புரிஞ்சுதான் நடந்துக்கிற. இவங்க இப்படியா அவங்க அப்படி என்று. ஆனால் இதற்கு நடுவே சிலரை நம்பி ஏமாந்து விடுகிறார். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப பாத்தியா? உன்னுடைய வாழ்க்கையில உன்கிட்டயே கஷ்டப்படும் பொழுது, அவர்கள் கஷ்டப்படும் பொழுது உன்னிடம் கை எடுத்து எனக்கு இந்த உதவி செய்ய என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் வசதியான பிறகு உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி பார்க்கறதில்ல. எவ்வளவு சந்தோஷம் பத்தியா? உனக்குத்தான் தங்கமே எதுவுமே தெரியாம மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் நானோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் ஒவ்வொரு நபருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில இது செய்ய, அதை செய்ய, இந்த விஷயத்துல பார்த்து செய்ய, அந்த விஷயத்துல பார்த்து செய்ய என்று சொல்லி கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ நல்ல பிள்ளை. எதையும் என்னிடம் நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நிச்சயமா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எதையுமே நான் சம்பந்தம் இல்லாம செல்பவள் கிடையாது. எல்லாவற்றையும் சம்பந்தத்தோடையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். ஆனால் நீ அதை கண்டு கொள்ளாத பொழுது ஆட்டி தவிப்பது நீயாகத்தான் இருக்கிறாய். புரிந்து கொள், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள். நாளுக்கு நாள் யார் யார் உன்னிடம் தவறாக பழகுகிறார்கள், யார் யார் என்னென்ன விஷயங்கள் உனக்கு எதிராக செய்கிறார்கள் என்று புரிஞ்சு நடந்துக்கும். அதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது. புரியாம உன் இஷ்டத்திற்கு இவர்கள் நல்லவர்கள் அவர்கள் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பினாய். ஆனால் நீதான் உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன். உனக்கு துணையாக ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாள் எல்லாமே நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.